நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோலார் சிஸ்டம் வீட்டுக்காக டிசி ஹோம் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தார் கஸ்டமரு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 லைட்டு ஒரு ஃபேன் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட்டு 15 ஆம்பியர் ஒரு செல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரத்தில் அது பேட்ரி ஃபுல் ஆகிடும். இதை வந்து இப்போ 15 ஆம்பியர் ஒரு செல்லு நம்ம 3.2 வோல்ட்டில் 4 செல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 4S ல் 60 ஆம்பியருக்கு நம்ம பேட்டரி செய்ய போகிறோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு இது ஒரு 780 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இந்த பேட்ரி பேக்கில். இது வந்து 12 வோல்ட் பேட்ரி பேக் தான் நம்ம செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் உங்களுக்கு தெரியும். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் லித்தியம் அயனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மினிமம் பார்த்திங்கன்னா 7 வருஷம், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வரையும் போகும். நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்காது. லெட் ஆசிட் பேட்டரியை நம்ம கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் உறிஞ்சி வைக்கிறது இல்லையும், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால இதை நம்ம பண்ணுறோம். நம்ம கஸ்டமருக்கு நம்ம டிசி ஹோம் இல்லை ஏசி சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் எது பண்ணாலும் சரி நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் தான் பண்ணுறோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சோலாரில் பவர் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஃபுல் பவர் ஒரு 6 மணி நேரம் தான் 7 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்ரி பேக் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 60 ஆம்பியர் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி 12 வோல்ட். நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோடைய பேட்ரி காஸ்ட் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசமென்ஸ் காஸ்ட்டெல்லாம் சேர்த்து 8000 தான் நான் கஸ்டமருக்கு நான் பில் பண்ணேன். பட் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம். லேபர் வித் ப்ராடக்ட் காஸ்ட் அவ்வளோதான். எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமாக இது பண்ண மாட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா எம்ஹெச்இ ஸ்மார்ட் அதோடைய எம்பிபிடி சார்ஜ் கொண்டாட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்பியரில் சார்ஜிங் கண்ட்ரோலும். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் 520 வாட்ஸும் 12 வோல்ட்டில் 240 வாட்ஸும் இதை நீங்கள் போட்டுக்கலாம். 20 ஆம்பியர் சார்ஜிங் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கொட்டகை தான். அவர் வந்து வீட்டுக்கு போக மாட்டார். இங்கேயே ஆடு மாடெல்லாம் மலையில் மேய்ச்சிக்கிட்டு நைட்டில் இங்கே ஸ்டே ஏறுவார். அவங்க வீட்டில் வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் ஆடு மாடு அப்புறம் அந்த கோழிங்க அப்புறம் தென்னந்தோப்பு 1.5 ஏக்கர் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துப்பார் ஏரிக்கிற இதில். அதுக்காக தான் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. அழகாக போட்டிருந்தாங்க. சரி, அது மேலே வச்சுட்டோம். பேட்டரி ஈஸியாக கீழே சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுலேருந்து அவுட்புட் எடுத்து சுவிட்ச் பக்கம் வச்சுட்டோம். இப்போதைக்கு 2 லைட்டு போதும்னு சொல்லிட்டாங்க. மீதி வந்து ஃபேன் வந்து டேபிள் ஃபேனும் இன்னொரு லைட்டு அந்த பக்கம் போட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பேனர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக்கப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கே சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்துடும். ஏன்னா குயிக்காக ஒரு 3 மணி நேரத்தில் ஃபுல் பவரில் சார்ஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஏன்னா அது நான் போயிருந்தேன். திரும்ப கூட ஒரு 1 மணி அந்த ரேஞ்சுக்கு போய் பார்க்கும்போது கட் ஆஃபில் தான் இருக்குது. பேட்ரி ஃபுல் கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபுல் சார்ஜை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே அதில் ஸ்டோராக தான் கிடக்கு. அதனால் வந்து லெட் ஆசிட் வந்து இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது லெட் ஆசிட்டை விட கம்பேர் பண்ணும்போது இதோடைய காஸ்ட் நான் கஸ்டமருக்கு பண்ணுறது எனக்கு திருப்தியாக இருக்குது. காஸ்ட்டு என்னால் கம்மியாகவே கொடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல. பட் நான் அவ்வளோவா யார்கிட்ட கேட்க விரும்பலை. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கும் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி தரேன். Okay friends, thank you.